என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற உங்களை உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்காதபடி இருக்கிற காரியங்கள் என்னென்ன காரியத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்க. அவர் எல்லா ஜாதியையும் உண்டு பண்ணியிருக்கிறாருங்க. இயேசு எல்லா ஜனங்களையும் உண்டு பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை பார்க்கிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த வார்த்தை கேட்குற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த வார்த்தையை கேட்குறீங்க. இந்த வார்த்தை மதுரமான வார்த்தை, சிறப்படுத்தக்கூடிய வார்த்தை, சீர்படுத்தக்கூடிய வார்த்தையை நீ தொடர்ந்து பார்க்கறதுனாலே உன் வாழ்க்கை சிறப்படும், சீர்படும், உயர்த்தி வைக்கும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அதனால தான் என்ன பண்ணார், இவ்வளோ ஜனங்களை பார்க்கணும். இந்த வார்த்தை கேட்குற உன்னை நான் எப்படி வைக்க போகிறேன்னு சொன்னால், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வாங்களாம். யாரும் அதை பார்க்க முடியாது. சிறக்க பண்ண போகிறார் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், நீ எங்கெங்கே இருக்கிறியோ அங்கெல்லாம் உன்னை சிறப்பி கொண்டு வர போகிறாராம். கீர்த்தியாக வைக்க போகிறார், உன்னை புகழ்ச்சியாக வைக்க போகிறாருங்க. எங்கெங்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் துன்பத்தோடு துயரத்தோடு இதெல்லாம் சரிப்படலை நினச்சி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் இந்த வார்த்தை மூலிமா உங்களோட பேசுகிறார். அன்பு சகோதரி, அன்பு சகோதரிகளே, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லா ஜாதியை பார்க்கணும், உங்களை சிறந்து விளங்கும்படி பண்ண போகிறாராம். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறாருங்க. பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து இந்த வீடியோ மூலிமா பாருங்கள். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எல்லா ஜாதிகளுக்கு மேலாக உங்களை வைத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமூகம் தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே எல்லா ஜனங்களை பார்க்கலும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சிறந்து விளங்கும்படி செய்வேன் என்று சொன்னவரை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்காதபடிக்கும் கர்த்தாவே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அப்போ அவங்க தொழுந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஐயா தகப்பனே, இந்த வார்த்தை புறப்பட்டு போகிறது. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறார்களோ, யாரெல்லாம் இந்த வீடியோ மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க குடும்பத்தில் கர்த்தாவே கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தாவே நீ விளங்கும்படி செய்யும்பா. உம்மால் ஆகும் ஆண்டவரே. உன் வார்த்தை வல்லமை உள்ளது, உன் வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். அவர் யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்க்குறார்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் விளங்கும்படி செய்யுங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.